அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு இஃப்தார் ரெசிபி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்சைட் டவுன் செர்ரி கேக் தாங்க பண்ண போகிறோம். ஓவன் இல்லாமல் பேனில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. நான்ஸ்டிக் பேனை யூஸ் பண்ணுங்கள். அதில் 100 கிராம் செர்ரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கட் பண்ணலை, அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கிறேன். இன்னொரு பவுலில் ஒரு எக் சேர்த்துக்கோங்க. வெனிலா எக்ஸ்ட்ராக் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். இதில் சுகர் 1/3 கப் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளஃபி ஆகிற வரை நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. குயிக்காக பண்ணிடலாங்க இந்த கேக்கு, ரொம்ப டைம் எடுக்காது. இதில் ஆயில் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்க்கணும். சேர்த்து ரொம்ப நேரம் பீட் பண்ணணும் அவசியம் இல்லை. 1 செகண்ட் 2 செகண்ட் பீட் பண்ணால் போதும். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துடலாம். மைதா 2/3 கப் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன். பேக்கிங் சோடா தேவை கிடையாது. இப்போ ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்க. கட்டி இல்லாமல் இருக்கணும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் பேட்டர் நமக்கு. இதில் மில்க் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. ரா மில்க் தாங்க இது. சேர்த்து அதையும் மெல்லமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மைதாவையும் நம்ம சேர்த்தாச்சு. கொஞ்சம் மைதா கொஞ்சம் மில்க் நம்ம சேர்த்து பண்ணையில் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ எல்லா மில்க்கையும் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு பேட்டர் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி கெட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேனில் ஜெர்ரிக்கு மேலே நம்ம செஞ்சு வச்ச பேட்டரை சேர்த்துருங்க. ஒரு 3 டைம் இந்த மாதிரி டேப் பண்ணிடுங்க. மூடி வச்சிடலாம். மூடிட்டு அந்த ஹோலை ஒரு பேப்பர் வச்சு மறைச்சிருங்க. ஆவி வெளியில் போகக்கூடாது. அடுப்பில் வந்து ஒரு டவா வச்சுருங்க. தோசை டவா வச்சு நல்லா ஹை ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு 20லேருந்து 25 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணால் நமக்கு சூப்பரான ஜெர்ரி அப்சைட் டவுன் கேக் சூப்பராக கிடச்சிருச்சு. டூத்பிக் வச்சு செக் பண்ணில நமக்கு தெரிய வரும். கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு நம்ம அன்மோல்டு பண்ணையில் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். பாருங்கள், பேனில் ஒட்டவே இல்லை. நான்ஸ்டிக் பேன் தாங்க யூஸ் பண்ணணும். சாஃப்டான சூப்பரான அப்சைட் டவுன் கேக் நமக்கு தயாராகிடுச்சு. கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.